கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதத்தை காண தேவன் கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்தலாம். உண்மையாகவே ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், நம்மை நடத்தினார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் அந்த முதலாவது தேதியில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த நாளில் கூட இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருவார், இன்றைக்கே தருவார். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அரணுக்கு திரும்பணும். அரணுக்கு திரும்பினாதான் இரட்டிப்பான நன்மை. அரணாகியே நாம் இந்த புதிய வருஷத்தில், இந்த புதிய மாதத்தில் நாம் வெட்கப்படாமல் இருக்கணும்னா அரணாகிய இயேசுக்கிட்ட நம்ம திரும்பணும். எழுந்து போன ஜெப வாழ்க்கைக்கு நம்ம திரும்பணும். நம்ம ஒவ்வொருவருமே ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாள் எப்படி நம்ம ஜெபிச்சிருப்போம், ஆனால் இப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்போது ஆரம்பத்தில் நம்ம எப்படி, ஆதி அன்பு எப்படி இருந்தது ஆண்டவர் மேலே, வேதத்தை எப்படி வாசித்தோம், ஆனால் இப்போ நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குது? அப்போ மறுபடியும் நம்ம எழுந்து போன அந்த பழைய வாழ்க்கை, எழுந்து போன ஜெப வாழ்க்கை மறுபடியும் திரும்பணும். மறுபடியும் ஜெப வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் வரணும்னு விரும்புகிறாரு. ஆதில் இந்த அன்புக்குள்ளே வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆரம்பத்தில் இருந்த அந்த வேத வாசிப்புக்குள்ளே மறுபடியும் திரும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த பாவ வாழ்க்கையை விட்டு முழுமையாய் நம்ம நினைக்கலாம், யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம எவ்வளவு நேரத்தை நம்ம வீணாக்குறோம், எந்தெந்த காரியத்தில் ஆண்டை நம்ம துக்கப்படுத்துகிறோம். அந்த பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம மனம் திரும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. பழைய சுபாவங்களை விட்டு மனம் திரும்பணும். மாம்சத்தின் கிரியைகள், ஜென்ம சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், அப்படிப்பட்ட எந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, அந்த பாவத்திலேருந்து, அந்த சுபாவத்திலேருந்து நம்ம மனம் திரும்பணும். அரணாகிய இயேசுக்குள்ளே நாம் திரும்பும் போது தான் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ திரும்பணும். நம்ம இன்னும் செய்த தவறே செஞ்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்கிறது, ஆண்டவர் பிரியமில்லாமல் பார்க்கறது, ஆண்டவர் பிரியமில்லாமல் நேரத்தை கடத்துறது, உலகத்துக்குள்ளே போகிறது, உலக நண்பர்கள், உலக ஐக்கியம், உலக காரியம், இப்படி அந்த தேவனுக்கு பிரியமில்லாமல் எவ்வளவோ நம்ம நேரத்தை வீணாக்குறோம். ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம இல்லைன்னா நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மையை, நாம் எதிர்பார்க்கிற நன்மையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். இரட்டிப்பான நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அரணாகிய இயேசுக்குள் நம்ம மறுபடியும் திரும்பும்போது ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருவார். இந்த நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம எந்த காரியத்தில் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம், நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குது, நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழறோமா, நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய பார்வையில் ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம வாழறோமான்னு என்று ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பும்போது, அரணாகி இயேசுக்கிட்ட திரும்பும்போது நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அடுத்தது யோபுல பார்க்கும்போது, யோபுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ யோபுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார். 10 பிள்ளைங்க, ஆசீர்வாதங்கள், எந்த குறையுமே இல்லை. ஆனால் ஆண்டோடைய அனுமதியோடு பிசாசு சோதிக்கும் போது எல்லாத்தையுமே இழந்து போகிறான் பாருங்கள். எல்லாத்திலையும் இழந்து அப்போவும் ஆண்டருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறார். ஆனால் அவர் வேதனைப்படும்பொழுது, அவர் சரீரத்தில் சரி, அவர் எல்லா வகையிலையும் யோபு வேதனைப்படும்போது, உபத்திரப்படும் பொழுது, கூட இருக்கிற நண்பர்களே யோபுக்கு விரோதமாய் பேசும் பொழுது, யோபை துக்கப்படுத்தும்படி பேசும்போது கூட, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட நண்பர்களுக்காக, சிநேகிதருக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ அவங்களுக்காக ஜெபிக்கும் போது உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறேன். அதே போல் யோபு என்ன பண்ண, தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். அப்போ சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் யோபோட சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இரட்டிப்பான, எழுந்ததெல்லாம் இரட்டிப்பாய் ஆண்டவர் கொடுக்குறார்.
இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய வாழ்க்கையிலையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்கு விரோதமாய் யார் பேசலாம், நடக்கலாம், நமக்கு விரோதமாய் நமக்கு தீங்கு செய்யலாம், இல்லை தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேசத்தில் கண்ணீரோடு இருக்கிறவர்கள், பாவத்தில் இருக்கிறவங்க, துன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, அப்படி நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எத்தனை பேர் வேதனையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க, குடியிலும் போதை பழக்கத்திலையும் வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? அப்போ மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட இரட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். எலிசாவை பார்க்கும்போது எலியாவை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள ஒரு நேரத்தை வச்சுருந்தார். அப்போது எலியா சொல்கிறாரு, நான் பெத்தேல் வரைக்கும் போகணும், கர்த்தர் என்னை போக சொல்கிறாருன்னு சொல்லும்பொழுது எலிசா சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி எலியாவை விடவே இல்லை பாருங்கள். எலியாவை பரலோகத்துக்கு கொண்டு போகிறாருன்னு தெரியும் எலிசாக்கு. அதனால் எலியா விட்டு பிரியவே இல்லை. என்னவோ சொல்லிட்டார், நான் பெத்தேல் மட்டும் போகிறேன்டாரு, நான் உங்களை விட மாட்டேன்டாரு. சரி, அங்கே போன அப்புறம் நான் எரிக வரைக்கும் ஆண்டு அனுப்புகிறேன்டாரு, அப்போது நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி எலிசா தொடர்ந்து போகிறாரு. நான் யோர்தான் வரைக்கும் போகணும் அப்படின்றாரு, அப்போது நான் உங்களை விட மாட்டேன்றாரு. அப்போது அந்த நேரத்தில் எலியாவை விடாமல் அப்போது என்னெல்லாம் அப்போ தான் எலியா கேட்குற, உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு இரட்டிப்பான வரம் வேணும். அப்போ தான் கேட்குறாரு எலிசா, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு இரட்டிப்பான வரம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ அரிதான காரியத்தை நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறேன்னு சொல்கிறார். உம்முடைய ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேணும். அரிதான காரியத்தை கேட்டேன், ஆனாலும் அதை உறுதியாக பற்றி கொள்கிறார் பாருங்கள் எலிசா. விடலை, நான் உங்ககிட்ட உங்கள் அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாக உங்கள் வரம் நான் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளாமல் நான் விடவே மாட்டேன்னு சொல்லி அவர் போகிற இடமெல்லாம் அவர் பின்னாடியே போகிறார். கரெக்டாக எலியாவை எடுத்துக்கொள்ள போகும்பொழுது எலிசா பார்க்குறாரு. அதே போல் அவர் உறுதியாய் பற்றி கொண்டார். கடைசி வரைக்கும் அவருடைய எதிர்பார்க்க அந்த இரட்டிப்பான அந்த அபிஷேகம் நான் வாங்காமல் விட மாட்டேன்னு தொடர்ந்து எலியா விட்டு பிரியாமல் இருந்தனால தான் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் அந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்குறார். எலியாவுக்கு இருந்ததை விட இரட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்டவர் இரட்டிப்பான வரத்தை ஆண்டவர் எலிசாவுக்கு கொடுக்குறார். அப்போ அதுதான் அப்போ விடலை பாருங்க, நான் வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லி எலியா போகிற இடமெல்லாம் கூட போய் அவர் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொண்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டுடைய பாதத்தை விடாமல் நம்ம பற்றிக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே, உங்கள்கிட்ட எனக்கு இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும், உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமை எனக்கு வேணும், உங்கள் அபிஷேகம் வேணும், உங்கள் அன்பு வேணும். அந்த அபிஷேகத்துக்காக நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம விடாமல் நம்ம பற்றி கொள்ளும்போது, ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாக அந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த மாதம் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒவ்வொருவரும் நம்ம எந்த இடத்துல நாம் ஆண்டவரை துக்கப்படுத்த நம்ம பார்த்து நம்ம அரணாகிய இயேசுக்குள்ளே திரும்பும்போது இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் கொடுப்பார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அபிஷேகத்துக்காக, முக்கியமாக அபிஷேகம் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆவியானவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து எனக்கு அந்த இரட்டிப்பான வரம் வேணும், இரட்டிப்பான அபிஷேகம் வேணும் ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்து இந்த உலகத்தை மேற்கொள்ளவும் ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம வாழ ஆண்டவர் உதவி செய்வார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர்கள் இந்த மாதம் நிச்சயமாகவே இந்த வார்த்தைப்படி நம்ம நடக்கும்போது இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும். அப்போது நம்ம எந்தெந்த காரியத்தில் நம்ம எந்த இடத்துல வைக்கப்பட்டோமோ அந்த வெட்கப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர்களை உயர்த்த போகிறாரு. வெட்கப்பட்ட சபையாக இருக்கலாம், வெட்கப்பட்ட இடத்துல வேலையாக இருக்கலாம், அப்போ வெட்கப்பட்ட குடும்பமாக இருக்கலாம். அப்போ எந்த இடத்துல வெட்கப்பட்டு கூனி குறுகி நின்றீங்களோ அந்த இடத்துலையே ஆண்டவர் உங்களை கர்த்தர் தலையை உங்களை உயர்த்த போகிறாரு. இரட்டத்தையான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார்.
அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் கர்த்தர் நடத்துவார். அதே நேரம் இந்த மாதம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது, அரணாகிய இயேசுகிட்ட நம்ம திரும்பும்போது தான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கூட நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இரட்டிப்பான நன்மை ஒவ்வொரு வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அரணாகிய இயேசுகிட்ட ஆண்டவரை திரும்ப ஆவியானவர் உதவி செய்யுங்க. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரை வழி விலகி போயிருக்கலாம், எந்தெந்த காரியத்தில் பின்மாற்றி போயிருக்கலாம், எந்தெந்த இடத்துல ஜெபத்திலேயோ வேத வாசிப்புகளையோ பரிசுத்தத்திலேயோ தேவனுக்கு பிரிவில் எந்த காலத்தில் பின்வாங்கி போயிருந்தாலும் மறுபடியும் ஆண்டவரே, என் ஆண்டவராகிய இயேசுகிட்ட திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நன்மை தேவன் வைத்திருக்க நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் இரட்டிப்பான மற்றவர்களுக்காக ஜெபித்து இரட்டிப்பான ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.